Blessing and the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of Thy Son, and witness unto Thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of Thy Son, and always remember Him and keep His commandments which He has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it remembrance of the blood of Thy Son, which was shed for them, that they may witness unto Thee, O God, the eternal Father, that they do always remember Him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருது ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளையே கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூர்தலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மத்தேயு 6:9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Ecclesiastes chapter 11 verse 1 to 10. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடு, அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை காண்பாய். Because they and birds upon the waters, for thou and shalt find it after many days. வசனம் 2. 7 பேருக்கு 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. பூமியின் மேல் என்னை ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. Give a proton to serve one 7 and also to the 8, for thou can worst not on what evil shall be upon this earth. வசனம் 3. மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும். மரணமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலேயே மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலேயே மரம் கிடக்கும். If the cloud be full of the rain, they and empty themselves upon this earth. And if the tree fall towards the south and towards the north, in the place where the tree falleth, there it shall be. வசனம் 4.
காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நெருக்குகிறவன் அறுக்க மாட்டான். He that and observeth this vine shall and not sow, and he that and transgresseth the cloud shall and not reap. வசனம் 5. ஆவியின் வழியை இன்னதென்று கற்பவதியின் வயிற்றிலேயே எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீர் அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செய்கைகளையும் நீ அறியாய். As though canvas not and what it is the way of the spirit, and how to the bones to grow in this womb of here this is with child. Even so, though canvas not the work of the God who make it whole. வசனம் 6. காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவே இதுவே எது வாய்க்குமோ என்று இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்று நீ அறியாய். In the morning sow this seed, and in this evening withhold not thine hands, for thou and canst not what there shall and prosper. Hate this or that and are water they and both shall and be your like good. வசனம் 7. வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்ணுக்கு பிரியமே. Surely the light is sweet and a pleasant thing it is for the eyes to behold the sun. வசனம் 8. மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளெல்லாம் மகிழ்ச்சியாயிருந்தாலும் அவன் இருளிலே நாட்களையும் நினைக்க வேண்டாம், அவைகள் அநேகமாயிருக்கும், வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயே. But if a man live many years and rejoice in them all, yet let him and remember these days of the darkness, for they and shall be and many, all that and commit is and vanity. வசனம் 9. வாலிபனே உன் இளமையிலேயே சந்தோஷப்பட்டு உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நாட. ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. Rejoice, O young man, in the youth, and let their heart and cheer thee in the days of their youth, and walk in the way of thine in the heart, and in the sorrow of thine eyes. But can now thou that for all those things God I will bring thee in the judgment. வசனம் 10. நீ உன் இருதயத்தில் இருந்து சஞ்சலத்தையும் உன் மாமிசத்திலிருந்து தீங்கையும் நீங்கி போடு. இள வயதும் வாலிபமும் மாயை. Therefore remove sorrow from their heart and put away evil from their flesh, for the childhood and youth are vanity. இன்னைக்கு ஒரு புக்கு மட்டும் படிக்கலாம், 5 புக்கு படிப்போம். சாரி, டிசம்பர். இந்த புக்கோட நேம் பார்த்தீங்கன்னா An Amazed Cinderella. An Amazed Cinderella. இந்த புக்கோட நேம். டிசம்பர் ஆப்பிள் க்ரீக் ஹோயா. கடைசியாக அது டிசம்பர் ஹாட் பீஸுக்கு கிறிஸ்துமஸ் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையை சுற்றியுள்ள அனைத்து விழாக்கள் மற்றும்
இயல்புகள் மிகவும் பிடித்திருந்தாலும் அந்த மாதத்தை பற்றி அவள் எவ்வளவாக கவலைப்படவில்லை. அவளையே பொறுத்தவரை டிசம்பர் பொதுவாக மிகவும் பரபரப்பாகவும் பெருநாட்களான அதிகப்படியான எதிர்பார்ப்புகளாலும் நிரம்பியதாகவும் மிகவும் குளிராகவும் இருந்தது. சமையலறை ஜன்னல்களுக்கு வெளியே மேகங்களை பார்த்து அருகில் உள்ள மலர் படுக்கைகளில் உள்ள செயலற்ற தாவரங்களை மற்றும் புதர்கள் மீது சாம்பல் வானமும் மந்தமான மறைவை ஏற்படுத்திய விதத்தை பார்த்து அவள் கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் இருக்க வேண்டுமென்று கிட்டத்தட்ட விரும்பினாள். குறைந்தபட்சம் ஜனவரி தரை பொதுவாக அடர்த்தியான பனி போர்வையால் மூடப்பட்டு இருக்கும். பஞ்சு போன்ற வெள்ளை தூள் சுத்தமாகவும் பிரகாசமாகவும் இருந்தது. கூடுதல் ஜனவரி மாதத்தின் குளிர்ச்சியான வெப்பநிலை மக்களை உள்ளே தங்கி ஓய்வெடுக்க ஊக்குவித்தது. அவள் ஓய்வெடுக்க 1 அல்லது 2 நாட்கள் விரும்புவாள். துரதிர்ஷ்டமாகவும் அது 43 டிகிரி மற்றும் பார்வையில் பனி துகள்கள் இல்லாததால் இன்று அதை வேறு மாதிரியாக இருக்கும். அவள் சலிப்படைந்து நிலப்பரப்பில் இருந்து திரும்பி சென்றாள். ஒரு பாத்திர துணியை எடுத்துக்கொண்டு கவுண்டர்களை துடைத்துவிட்டு பிரகாசமான விஷயங்களை பற்றி சிந்திக்க முயன்றாள். விரைவில் ஆப்பிள் கிரீக்கில் உள்ள அனைவரும் பனி மனிதர்களை உருவாக்குவதற்கும் அட்வெட்டுக்காக ஒன்று கூடுவதற்கும் கிறிஸ்துமஸ் அட்டைகளை காண்பிப்பதற்கும் ஆவலுடன் இருப்பார்கள். அக்கம் பக்கத்தினர் பரிசுகளை பார்த்து குக்கீகளை சுடுவார்கள். கடந்த ஆண்டுகளைப் போலவும் அல்லது காதலிக்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு ஒருவேளை அவர்கள் ஒரு பனி சறுக்கு வாகனத்தில் மணிகளை சுற்றி ரிப்பன்களுடனும் ஒரு குதிரையுடனும் சறுக்கி செல்லும் சவாரிக்கு செல்வார்கள். தம்பதிகள் பாதையிலே சறுக்கி செல்லும் சூடான போர்வையிலே அல்லது ஒருவருக்கொருவர் கையிலே சுடலம் அது சரியானதாக இருக்கும். ஹாட் பீச் கண்ணாடி பாலத்தில் ஒரு கையை அழுத்தி இது போன்ற விஷயங்களை செய்ய வேண்டும் என்று கனவு கண்டார். ஒரு அழகான காதலுடன் ஒரு சுற்றுலா திட்டமிட்டிருந்தாள். அவள் அதற்கு ஒரு புதிய ஆடையும் தைப்பாள். ஒருவேளை குருதி நள்ளி நிறத்தில் ஒரு வசதியான கம்பளி ஆடையும் இருக்கலாம். சிவப்பு நிற நிழல்கள் இதயத்தின் நீல கண்களையும் மஞ்சள் நிற முடியையும் நன்றாக பூர்த்தி செய்ததாக அவளுடைய அம்மா கூறினார். இல்லை, அம்மா அப்படியே சொல்ல ஹாட் சத்தமாக முணுமுணுத்து அவள் உண்மையிலே சொன்னது என்னவென்றால், அசல் உனக்கு உன்னை சிவப்பு நிறத்தில் பிடித்திருக்கிறது. அது உன் அழகான நீல கண்களை பிரகாசிக்கும் போது தன் தாயின் இனிமையான வார்த்தைகளை கேட்க அவள் எவ்வளவோ விரும்புவாள் என்பதையும் நினைவில் கொண்டு ஹாட் சிரித்தாள். அவளுடைய அம்மா எப்போதும் தனது ஒரே குழந்தையை பாராட்டி ஊக்கமளிக்கும் வார்த்தைகளையே கொண்டு இருப்பாள். சரி, இன்றைக்கி ஒரு புக்கு போதும். இந்த புக்ஸு ரீட் பண்ணனால